the beat to get roughed up. The most skinny they boxed up. தமிழ் சினிமா ரிவ்யூ நேயர்களுக்கு பார்த்திபனின் பணிவான வணக்கம். ரூட் 45 ஹாலிடேஸ் இவங்க வந்து யூகே பேஸ்டு ஒரு டூர் கம்பெனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னாகர் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு 3 days 2 nights மலேசியா. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் ஸ்டே, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, அதே மாதிரி சைட் சீயிங்கு, இப்படி அத்தனையுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி தராங்க பர் பர்சனுக்கு. இதை விட சீப்பாக ஒரு மலேசியன் டூர் பேக்கேஜ் வந்து ஒருத்தர் கொடுக்கவே முடியாது. வெறும் சீப் மட்டும் கிடையாதுங்க, சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அழகாக கூட்டிகிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சேர்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்துக்கிறாங்க. அது போக வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் வந்து டச்லேயே நீங்கள் இருக்கலாம். எதுனாலும் சரி அப்போவே கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு டூர் பேக்கேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் டூரை ரூட் 45 ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ணுங்கள். கம் பேக் இண்டியன் அதெல்லாம் கூட இல்லை. தாத்தா வராரே, கதற விட போகிறாரே, சிதற விட போகிறாரே, நெருங்க விட போகிறாரு, தாத்தா வராரே வராரே வராரு அப்படிங்கிறப்போ அவன் கூட ஏய் சூப்பர்ரா, தாத்தா வராரு. எதுக்கு பாட்டு போட்டாங்க அப்படிங்கிறது பட்டத்துக்குள்ளே போகிறப்ப தான் எதுக்கு தாத்தா வர்றாருங்கிறதே வந்து நமக்கு வந்து புரியுது. இது இந்த படமே முரண்பாடுகளின் மூட்டை. இந்தியன்கிறது அவ்வளோதாங்க. அது வந்து ஒரு தாஜ்மஹால். தாஜ்மஹாலை ஒரு தடத்தை கட்ட முடியும். தாஜ்மஹாலை வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தாஜ்மஹால்லாம் கட்ட முடியாது. விட்டுருக்கணும் கம்முன்னு. நல்லா இருக்கா இதை பட்டி டிங்கரிங் பண்ணி ஒரு ரீரிலீஸ்க்கு இது பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் கமல் சார், சங்கர் சார் எல்லோரும் போய் வந்து ஜாலியாக பாட்டு விட்டுருக்கணும். 25 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை எட்ரா அப்படின்ட்டு வந்து ஒரு மணி ஈக்குவேஷனுக்கு தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்தியன் பண்ணுறப்ப வந்து ஏன் சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு சோஷியல் சேஞ்ச் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு வந்து நம்பினாங்கன்னா, சங்கர் சார் வந்து மக்களோட மக்களான ஒருத்தர், ரொம்ப உத்வேகம் உள்ள ஒரு இளைஞர், உண்மையாலுமே சமூகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு சமூகத்து மேலே, இந்த அரசு மேலே, அரசு அதிகாரிகள் மேலே கோபம் இருக்கிற ஒரு இளைஞர். அவர் நிஜமாலுமே அதுவாக இருந்தங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேய் அவன் வந்து அவன் ஹார்ட்லேருந்து ஒரு படம் எடுக்கிறான்டா அப்படின்ட்டு வந்து ஜென்டில்மேன் ஆகட்டும், இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்நியன் வரைக்குமே வந்து அது போயிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அது வாட்டர் டவுன் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டர் டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, பட் இந்த சோஷியல் விஷயங்கள் வந்து வாட்டர் டவுன் ஆகிடுச்சுன்னு வந்து ஈஸியாக சொல்லலாம். இன்னொன்று சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்பு கிடம்பு நரம்பு கிரம்பெல்லாம் வந்து மாதிரி அவரை என்னன்னா பண்ணி அந்த கஷ்டமான ஒரு ஒர்க்கை போட்டு கொண்டு வந்துடும் அப்படி. பட் அந்த சுஜாதாங்கிற ஆன்மா வேணும்ல, அதுதான் எல்லாத்துக்குமே மீனிங் கொடுக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து முதல்வன் படத்தை வீடியோலாம் விட்டுருங்க, படமெல்லாம் விட்டுருங்க, ஆடியோ ரேடியோவில் வந்து கதை திரைக்கதை வசனம் போடுவான் ஒரு நாள், இப்போ கேட்டு பாருங்கள் எஃப்எம்மில். நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த படத்தை அப்படியே வந்து மைண்டில் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும் அந்த 2 பேர் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து அது வேற ஒரு இது. அவர் என்னைக்கு வந்து ஒரு மறைந்தாரோ அன்னிலேருந்தே சங்கர் சாருக்கு ஒரு கை, சொல்லப்போனால் 2 கை இழந்த மாதிரி ஆயிட்டார். அவர் ட்ரை பண்ணுறாரு, பட் அந்த ஆன்மா வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி மிஸ் ஆன, பயங்கரமாக மிஸ் ஆன ஒரு படம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேக் இண்டியன். உண்மையாக பாவங்க அனிருத் வந்து, ஏன்னா அவருக்கு என்னன்னா அவர் வாட்ச் பார்க்குறாரு, நம்ம ப்ரைவேட் பஸ்ஸுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மலையேற ப்ரைவேட் பஸ் மாதிரி அடிச்சு பார்த்து ஏதோ ஒன்று இது பண்ணுறாரு. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பாக்கியலட்சுமி சீட்டில் ஆகிடுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா புனவரெல்லாம் நின்று வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நாசகர சக்தி அப்படின்ட்டு வந்து இவர் நம்ம சித்தார்த்த பேசிகிட்டு இருப்போம். அப்படி கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவை பற்றி வந்து மாதிரி எப்படி தடிக்குழுந்து சத்தாங்க, எப்படி என்ன ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன சிரிஞ்சு யூஸ் பண்ணாங்க, எந்த பெட்டு கவர் எந்த, அந்த லெவலில் ஒரு கான்வர்சேஷன் இந்த சீரியலில் நடக்கும்ல, ஒரே சாட்டை அப்படிங்குவாங்கல்ல, அந்த மீட்டரில் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அனிருத் அமுத்தி பார்த்துருக்காரு. அவருக்கு ஆவியே வெளில போயிடுச்சு போல். ஒரு பாயிண்ட்ல என்னன்னா கமல் சார் வந்து குருதி பண்ணல மகாநதிக்கு வரல, அது பேக்ரவுண்டில் கேட்குதுங்க. நீங்கள் சத்தியமாக நான் அந்த சீன் நல்லா உத்து பேக்ரவுண்ட் மட்டும் கேளுங்க. அதாவது ஒருத்தன் விழுந்து அழுது பார்த்துருக்கேன், நான் கீழே விழுந்து வாரி சிரித்து அழுது பார்த்துருக்கேன், அரை வாங்கி அழுது பார்த்துருக்கேன். ஒருத்தன் பிஜிஎம்மில் அழுது வாழ்க்கையிலே இப்போ தான் நான் முறையாக பார்க்குறேன். அந்த மாதிரி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் பிஜிஎம்லேயே அழுதுட்டார். என்னை விட்டுருங்கடா, நான் என்னடா பண்ணேன்
ஐயோ மான் அந்த குழந்தை ஒன்று கற்று தெரியுமா பைக் மேலே வச்சுக்கிட்டு அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு அந்த மீட்டரில் அணி வந்து பார்த்தீங்கன்னா கதறி இருக்காரு, மேனேஜ் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் படங்க. இதில் 3 மணி நேரத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, கமல் சாரில் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. கமல் சார் ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக ட்ரிம் பண்ணலாம், ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் மாறிட்டாங்க, எல்லாமே மாறிடுச்சு, அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரேசியாக இருக்கணும், இல்லைனா பார்க்க மாட்டாங்கிற விஷயமெல்லாம் கன்வே பண்ணியிருக்காங்க. பட் யாருமே எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரில. இன்னொன்று, இந்த படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்கள் மோசங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏதோ இருக்கிற தமிழக மக்கள்லாம் வந்து இலவசத்துக்கு பல்லிழிச்சு நிற்கிற மாதிரியுமே எல்லாரும் போய் எனக்கு கிரைண்டர் கொடு, எனக்கு மிக்சி கொடு, எனக்கு ஃபேனை கொடுன்னு திட்டம். ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம் வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அடித்தட்டு மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபேன் ஒரு பெரிய விஷயம், கிரைண்டர் வந்து ஒரு பெரிய விஷயம், மிக்சி வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண 30 லட்ச ரூபா கார்லேயே போயே 20 வருஷம் இருக்கும், 50 லட்ச ரூபா காரில் போயிட்டுருப்போம். நமக்கு வந்து அந்த கிரைண்டரோட, மிக்சியோடைய, ஒரு ஃபேனுடைய, ஏன் கலர் டிவியோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாதுங்க. அது அவன் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வருதுன்னு தெரியாது. ஒரு இலவச லேப்டாப்புடைய, ஒரு இலவச சைக்கிளுடைய பெனிட்ரேஷன் என்ன, அது ஒரு ஃபேமிலி எப்படி மாற்றுங்கிறது நமக்கு தெரியாது. இலவச ஸ்கூட்டி கூட ஒரு பாயிண்டில் தந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மானியத்தில் தந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உட்காந்து அது ஒரு கேலிக்கூத்தாக்க வேண்டியதில்லை. இன்னொன்று காமிக்கிறேன்னா தைரியமாக, அதாவது படம் எடுக்கிறேன்னு நான் போச்சு, அது புரட்சி படங்கிறீங்க. ஆனால் தைரியமாக சொல்லுங்கய்யா. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிரசாந்துக்கு பிரச்சனை, சங்கர் சாருக்கு என்ன பிரச்சனை? அதிமுகனா அதிமுக, திமுகனா திமுக, காங்கிரஸ்னா காங்கிரஸ், பிஜேபினா பிஜேபி, சொல்லி உடச்சி எடுங்கய்யா. சொசைட்டி மாறிடுச்சு. பூடகமாக வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டுறாரு, கலர் டிவியை காட்டல சங்கர் சார். ஏன்னா ஆப்வியஸ்லி யூ வில் நோ ஏன் அப்படின்ட்டு. அப்படி ஒன்றும் பயந்துக்க வேண்டியது இல்லையா சார்? நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு லவ் படம் எடுத்திங்கன்னா இது நம்ம டாப்பிக்கே வரப்போகிறதில்ல. இது சொசைட்டியை மாத்திரம் நம்ம படம் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப சொசைட்டிக்கு நேர்மையான விஷயத்த சொல்லுங்கள். திருப்பி அவனுக்கு ஊசி போட வேண்டாம் சார். அவன் ஊசி போட்டு நொந்து போய் கிடக்கிறான், எல்லா பக்கம் ஊசி போடுறானு, பொய்யா பேசுகிறானுங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு பொய் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு பொய் இருக்குது, நேராக பார்க்குறவன் ஒரு பொய் பேசுகிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கடன் தொல்லை, வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இட பிரச்சனை, ஃபினான்ஸ் பிரச்சனை, இப்படின்னு ஒரு லட்சம் பிரச்சனை கிட்டதா படத்துக்குள்ளே வர்றான். அப்போ புரட்சி படம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அவன் நரம்பில் வெறியேற்றுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற என்ன நேர்மையோ லைஃப்பை பெட் பண்ணி எடுத்துருங்க சார். அது இல்லையே. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டுற புரட்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் இவர் எதுக்கு இந்தியன் தாத்தா வந்தார் அந்த கேள்வி வருது. நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து அவர் வந்த பர்பஸே என்னன்னு ஒன்றுமே என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பாயிண்டில் வந்துடுது படம். அது அங்கேயே அதுவே நிறுத்து போகிற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ சுத்தமாக புரியல. இதில் நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, அந்த ஊழல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அது நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் போகும்போது அந்த ஊழல்லாம் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓ, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஊழலை தடுத்தா நாடு மாறுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விவேக் சார், மனோபாலா சார், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இல்லை நம்ம கூட, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தரக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கமல் சார்லாம் பாவம், உண்மையாக சொல்கிறேன், 4 மணி நேரம் ஆகும் அந்த மேக்கப் போடுறதுக்கு, அப்புறம் கல்றதுக்கு ஒரு 3 மணி நேரம். அது வந்து ஒரு இந்தியனில் இந்த பர்ஃபெக்ஷன் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அப்போ அன்னைக்கு வந்து சினிமா தொழில் எவ்வளோ நேசிச்சு எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறான், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படி பண்ணியிருக்கான். நாம் திடீர்னு பார்த்தா அவரு தான் கமல் சார்னு தெரியாது, இதில் அப்பட்டமாக தெரியுது. அது மேக்கப் பிரச்சனையா இல்லை டிஐ பிரச்சனையா என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து அது அந்த கேரக்டர் வந்து நம்ம கூட கனெக்டே ஆக மாட்டேது. கடைசியில் கட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லேயே பண்ணியிருக்காங்க, ஏதோ போட்டு அப்படியே குழச்சி பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தோட டார்க் ஹியூமர், டார்க் இல்லை அல்ட்ரா டார்க், இந்த டார்க் சாக்லேட், அல்ட்ரா டார்க் சாக்லேட்னு காமிப்பாங்க கேட்பரிஸில். அதோட இந்த வாண்டா பிளாக்னு காமிப்பாங்க, பார்த்தா லைட்டே உள்ள போதும். அந்த டார்க்கில் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா துரத்திட்டே இருப்போம், அப்படி ஜாலியாக போயிடுவோம். கமான் அங்கே ஒரு 2000 பேர் போங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து அந்த பக்கம் போயிடுவார். இவர் ட்ரெயினை ரிவர்ஸ் எடுத்துருவோம். அப்படி அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் 3000 பேர் உட்காந்துருப்பாங்க ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் கையில் என்ன மிஷிலாக வச்சுருக்கான், அந்த கையை கட்டினா முடிஞ்சுது, அவ்வளோதான். அங்கே போய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து பஜ்ஜி தின்ட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பாருங்க அப்படின்னு. அதை விட ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும், கம்பேக் இண்டியன் வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க.
அப்புறம் ஒரு பாயிண்டில் கோ பேக் இண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெண்டெல்லாம் எப்படி போகுது என்னன்னு ஸ்டாட்ஸ் அப்படி ஃபோனில் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் அப்படி டக்குன்னு எந்திரிப்பார். ஒரு இது இருக்கும், அப்படி அப்படி எந்திரிச்சு பார்ப்பார். இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு எந்திரிப்பா. அப்படி பாவிசிமா அதெல்லாம் வந்து அதாவது அல்டி மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி சரி ஓகே பேன் இண்டியாவாக போகணும் அப்படின்ட்டு வந்து குஜராத்தில் இருக்கிற ஊழல், ஒரிசாவில் இருக்கிறது அப்படின்னு மாநிலமாக அங்கங்கே இருக்கிறது. இப்போ பஞ்சாப்காரர் இருக்கான்னா அங்கே ஏதோ ரெக்ரூட்மெண்ட்டில் பிரச்சனை, குஜராத்காரை வந்து பார்த்திங்கன்னா மலைகள்லாம் ஒட்டச்சு அந்த ஊரையே நாசமாக்கி அதனால தான் நடுக்கம் வந்துச்சான். சங்கர் சார் கொஞ்சம் இறங்கி அவங்க அசிஸ்டன்ட் சீட்டை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க, மதுரையில் பாதி மலையே இல்லை சார், போய் பார்த்தீங்கன்னா தெரில. கன்னியாகுமரியில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த விழிஞ்சம் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி கடத்துறானுங்க சார். நம்ம வளங்களை வந்து வெட்டி கடத்துறானுங்க சார். இப்போ தான் மணல் ஓரளவுக்கு நின்றுருக்கு சார். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுவலுக்கு போயிட்டு இருந்துச்சு சார். சார் அதெல்லாம் தான் சார் பேசணும். இன்றைக்கி புரட்சி அதான் சார். நம்ம மாநிலத்தில் பண்ணுவோம் சார். நம்ம படம் சார், இது தமிழ் படம், இங்கே பண்ணுவோம் சார் புரட்சி. நாம் அடுத்து குஜராத்து அதெல்லாம் இருக்கட்டுங்க, நம்ம ஸ்டேட்டை பேசுவோம் சார் தைரியமாக. இங்கே என்ன பிரச்சனைன்னு பேசுவோங்கிற நான் அது பேசலை அப்படிங்கிறதா பேசியிருக்காரு. நான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலை. பட் ஆனால் அது டீப்பாக போய் பேசணும். இன்னொன்று எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காமிங்க, அரசு அதிகாரி சினிமாவில் இருக்கிற ஊழலையும் காமிச்சிருக்கலாம்ல, அதான நியாயம். எல்லாமே அவன் தப்பு இவன் தப்பு, சினிமாவில் இருக்கிற பிரச்சனையும் காமிச்சிருக்கலாம், காமிக்க முடியாது. ஸோ அப்போது நம்ம ரைட்டியஸாக இருக்கமா அப்படிங்கிறது தான் கேள்விக்கு. அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதனால தான் கனெக்ட் ஆகலைங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா. அந்த ஃபீலிங் வந்து கடத்த ஏன் முடியல அப்படின்னா அதெல்லாம் கடந்து எல்லாருமே போயிட்டாங்க. இதில் சம்மந்தப்பட்ட யாருமே மக்களோட சரிசமமாக இருக்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்குது. பொதுமக்களோட சரிசமமாக உட்காந்து அவங்க குறைகளை கேட்குறது அப்படிங்கிறதே ரேராக தான் நடக்குது. அப்படிங்கிறப்போ அவனோட இன்றைய கஷ்டம் என்னன்னு எப்படி தெரியும். அண்ட் இன்னொன்று இந்த படத்தோட டெக்னிக்கலான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக எடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய கான்செப்ட், பழைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல டைலாக்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. பட் அதெல்லாம் விட இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம். இந்த மேயாதமான் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பாகவதர் படம் போடுவாங்க. இப்போ 9 மணி போய் படுத்தாங்கன்னா காலையில் தான் 3 மணிக்கு தான் முடியுமா. எங்கள் அம்மாலாம் சொல்லும், இப்போ அந்த மணல் கூட்டி வச்சுட்டு படுத்துக்குவாங்களாம், ஒவ்வொரு ரீலாக மாற்றி போடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிட்டு இருந்தது. ஆனால் அதை விட ஒரு உச்சக்கட்டம் என்னென்னா, கமல் சார் வந்து ஒரு வண்டி வச்சுருக்கிறாரு, இந்த ஒத்த சக்கரை மாதிரி வந்து இங்கேன்னு மேலே ஏறிட்டு அந்த வண்டியில் இந்த வடிவில் வருவாங்க, ஊர் ஒன்று கூட்டிடுச்சு, ஊருக்கு ஒன்று கூட்டிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடியாருவார். பார்த்தா 3 கார்னர்லேருந்து துரத்துவாங்களே, அதே பாயிண்டில் கமல் சாரை துரத்துவாங்க. இங்கே என்னென்னா கமல் சார் ஓட மாட்டார், அந்த வண்டியில் இருப்பார். அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு அது பேட்டரி இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயோ மார்ஸ்லேருந்து ஏதாவது நியூக்ளியர் கல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து உள்ளே சொருகி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னங்க ஒரு படத்தில் மட்டுமே ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடின்னு நினைக்கிறேன். அது இங்கிருந்து வருதுங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காக்கிநாடாலேருந்து வர்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அப்படி வருது, மெட்ராஸ்குள்ளே போகுது, அப்புறம் எல்லாம் அப்படியே மேலே போகுது, மெட்ரோ ட்ரெயின்குள்ளே ஏறுது, மெட்ரோ ட்ரெயின் முன்னாடி போகுது, அப்புறம் ரிவர்ஸ் வருது, மெட்ரோ ட்ரெயின்லேருந்து வெளியில் வருது, அப்புறம் திருப்பி கீழே வருது, அப்புறம் எங்கேயோ போகுது, அப்புறம் திருப்பி இன்னும் அது இன்னும் டெக்னாலஜினே தெரில. தயவுசெய்து அந்த வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை வாங்கிக்கிறோம். எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, இஎம்ஐ போட்டு வாங்கிக்கிறோம். ஏன்னா அப்படி ஒன்று வாங்கிட்டா தொல்லையே கிடையாது. ஏறி நின்னோம்னா ஜொயின்னு போயிட்டே இருக்க மாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறது, இப்படி தான் படம் இருக்குது. கமல் சார் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தாவே முடிஞ்சு போயிருக்கு. சும்மா இன்னைக்கு நம்ம சும்மா ரீல்ஸ் வெட்டுற பசங்களை விட்டிங்கனாலே இதில் 20 நிமிஷம் வெட்டி வீசிடுவான். அப்படி இருக்கிறப்போ ஸோ எதுவுமே கனெக்ட் ஆகாமல் குழப்படியாக உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு எப்பாடே அம்மா அப்படின்ட்டு கடைசி ஒரு ஆறுதல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டுடைய ட்ரெய்லர் இருந்தது. அது ஓரளவுக்கு கமல் சார் பார்க்குற மாதிரி இருக்கார் அப்படிங்கிறப்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் விசிலெலாம் அடித்தாங்க. கடைசியில் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இதில் வச்சுட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுனா, ரஜினி சாரோட இடையில வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸு அப்படி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு அவ்வளோ விசில். அதாவது சங்கர் சாருக்கே அவரை யார் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் நினைவுபடுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் நீங்களாம் பெரிய ஆள் சார், விட்டுறாதீங்க சார் தயவுசெய்து நீங்களாம் ஏன்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன் சார். இன்றைக்கி எல்லாருமே ஒரு தமிழ் டேரக்டர் வந்து இங்கே தமிழில் தோத்தா, பெரிய டேரக்டர் தோத்தா 5 சின்ன படம் அடிபடுது சார்.
ஒரு தமிழ் டேரக்டர் போய் தெலுங்கை தோத்தா அங்கே தெலுங்கு 4 தெலுங்கு சேர்த்துட்டு இல்லைங்க தமிழ் டேரக்டருக்கு வந்து பண்ணுறது இல்லைன்றாங்க. இது நம்மளோடு நின்றுறது இல்லைங்க. இங்கே போய் வாய்ப்பு கேட்குறவங்க எல்லாத்துக்கும் அப்படியே வந்து கேட்டை போட்டு மூடிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். திருப்பி வாங்க சார், களத்துக்கு வாங்க சார், களத்துக்கு வந்து படத்தை எடுங்க சார். இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் விடுங்க சார். இதெல்லாம் பிரம்மாண்டமே பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, பட்ஜெட் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. பிரம்மாண்டத்தை விடுங்க சார். உங்கள் மனசுக்குள்ள ஒன்று இருக்குல்ல சார், அதை எடுங்க சார் ப்ளீஸ். அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம இந்தியன் 2 ரிவ்யூ. இதுவே இது வந்து ரோர் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்டு நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேங்க. டிஷர்ட்ஸு, குழந்தைகளுக்கான செட்ஸு 399 ரூபாய்க்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் ஒரு 1500 ரூபா என்ன குவாலிட்டி வருமோ அதை வச்சு நான் அந்த இதில் வந்து நான் பண்ணுறேன். மேனுஃபேக்சரிங் நாமளே பண்ணுறங்காட்டிக்கு மார்ஜின் கம்மிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி விலைக்கு வந்து நம்மளால் தர முடியுது. நம்பி ஒரு தடவை வாங்குங்க. அது மட்டும் இல்லை, போலோ டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு, ஷார்ட்ஸு, இப்படி நிறையா விஷயங்கள் வந்து வெப்சைட்குள்ளே இருக்குது. கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன தொழிலுங்க, ஏதோ ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களை மாதிரியே முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். என்னத்தை சொல்கிறது, மார்க் என்ன மார்க் நீங்களே போட்டுக்கோங்க கீழே. ஏதோ ஒன்று சும்மா எழுதுங்க. டே பாண்டாடே அப்படின்ட்டு வந்து அதாவது எழுதுங்க, கீழே எழுதுங்க. ஓகேவா? இன்னொரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. தமிழ் சினிமா ரிவ்யூ நேயர்களுக்கு பார்த்திபனின் பணிவான வணக்கம். வணக்கம்.